everyone, this is Nandini. Tuesday mini vlog பார்க்கலாமா? It's been so many days. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி இன்னைக்கு மார்கழியோட லாஸ்ட் டே. இன்னைக்கு எங்களோட டே வந்து மார்னிங் ஒரு 4:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் தேஹு முருகன் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே வந்து இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், நடராஜருக்கு வந்து அபிஷேகம்லாம் இருக்குங்கிறனால அங்கே போகலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நேரமாக எழுந்து வீட்டில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு என்னோட ஃபாஸ்டிங்குமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு திருவாதிரை அப்படிங்கிறனால சூப்பராக வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டெல்லாம் வச்சுட்டு சூப்பராக நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இன்னொரு சைடு ஒரு குட்டி வருத்தம். லைக் என்னென்னா நாளையிலிருந்து நம்ம இப்படி அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, லைக் டெய்லியும் நம்ம பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஸோ சூப்பராக அபிஷேகம் பண்ணிட்டு ப்ரிட்டியாக இன்றைக்கி லாஸ்ட் டே வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ஆண்டாலும் கிருஷ்ணர் 2 பேர்த்துக்குமே புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஹோப் இந்த ட்ரெஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேட்டர் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சுமிதாக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் 4 பேருமே சேர்ந்து தேஹு முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து அக்கா வீட்டில் இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பார். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் அவங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி எங்கே நேரமோ என்னன்னு தெரில, நாங்கள் புக் பண்ணி இந்த கேப் டிரைவர் ரொம்ப லேட்டு. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் எகெயின் வந்து ஊபரில் வேற ஒரு கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும் எங்கள் வீட்டில் நீங்கள் போகிறக்கே. தமிழ் ஸ்டைலில் வந்து இந்த கோயில் இருக்கும், நம்ம ஊர் கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் இருக்கும். தனித்தனியாக எல்லா சுவாமிக்குமே சன்னதி. முருகன் ரொம்ப அழகாக இருந்தார், குட்டியாக. வெளியே வந்து இந்த அறுபடை வீட்டுக்குமே வந்து தனியாக ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. மார்னிங்கே வந்து சிவனுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு லேட்டர் 9 o'clock மேலே நடராஜரோட சிலைக்கு வந்து அபிஷேகம் இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அங்கேயே வந்து அழகாக ஒரு பெரிய பெருமாளும் தாயார் சன்னதியுமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், பெருமாளே இந்த 29 days இன்னும் நல்லபடியாக கும்பிட வச்சதுங்கன்னு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. லேட்டர் வெளியே வந்து அக்கா செஞ்சுருந்த கேசரியை வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு கொடுத்தாங்க. இதையுமே நாங்கள் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டோம். அங்கே ஒரு பாபா கோயிலுமே இருந்துச்சு, உள்ள தனி சன்னதியாக. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோ நான் வந்து பார்த்தேன். அதாவது பாபா கழுத்தில் வந்து சர்ப்பம் சுற்றி இருந்த மாதிரி. ஸோ திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு 20 members தான் இருந்தாங்க ஹார்ட்லி கோயில்லையே. சூப்பராக வந்து அபிஷேகம்லாம் பார்த்தோம். நிறைய ஆன்டிஸ்லாம் வந்து திருவாசகம், சிவபுராணம் இதெல்லாமே வந்து படித்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஸோ கூட்டமே இல்லைங்கிறனால ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வந்து சாமி கும்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே. இந்த பர்டிகுலர் டாக் வந்து ட்ரெயின்டு போல் இவரை விடவே இல்லை, கை கொடுத்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. நான் பின்னாடி ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணிப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களை விட்டு போகவே இல்லை, நடுவில் நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அதோடவே வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோவே க்யூட்டாக வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு செம்ம சூப்பராக பாசிட்டிவாக போச்சு. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கல் ரொம்ப மெமரபுளாக ஹாப்பியான ஒரு பொங்கலாக இருக்கணும்னு நான் அவங்க எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி பொங்கல். நாளைக்கு நான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரிகார்டிங் அ பிக்கெஸ்ட் மிராக்கிள் இன் லைஃப். பாய்.